ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நந்தோஸ் லைஃப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஆரோக்கிய சமையல் பகுதியில் 14 திரையில் இருக்கும். இன்னைக்கு எப்போதுமே மதியான நேரத்தில் நான் ஃபுல்ஃபில்லான ப்ரோட்டீன் எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் அயன்னா, கீரை, பீட்ரூட் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன். எப்படியா இருந்தாலும் நெல்லிக்காய், கருகப்பில்லை, அல்லனா புதினா, ஏதாவது ஒரு கீரை வகை நான் எடுத்துக்குவேன். இன்றைக்கி நான் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி காலையிலே நான் வந்து நட்ஸ் ஜூஸ், பேரிச்சம்பழம், அத்திப்பழம் எல்லாம் போட்டு நட்ஸ் ஜூஸ் நான் காலையில் குடிச்சிட்டு, வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங். ஸோ அதனால் காலையில் நான் அதை குடிச்சிட்டு மத்தியானம் ஃபுல்ஃபில்லான நிறைய காய்கறி போட்டு ஒரு சாம்பார், வெண்டைக்காய், மாங்காய், முருங்கைக்காய், கொத்தவரங்காய் எல்லாம் போட்டு நிறைய காய்கறி போட்ட, பருப்பு நிறைய போட்ட ஒரு சாம்பார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்ட கொத்தரங்காய் பொரியல். நிறைய கடலைப்பருப்பு போட்டுருக்கேன் பாருங்க. கடலைப்பருப்பு போட்ட கொத்தரங்காய் பொரியல், அதுவும் நல்ல ஃபுல் ப்ரோட்டீன் கண்டென்ட் ரெண்டுமே இருக்குது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஆஸ் யூஷுவல் எப்போதும் தயிர் ஆட் பண்ணிக்குவேன். இன்றைக்கி தயிர் சாதமாக கிளறிட்டு, தாளிச்சு கொட்டு தயிர் சாதமாக கிளறிட்டு, சைடிஷ்க்கு மாம்பழம், வத்தல். ஓகேவா? ப்ரோட்டீன் உணவு எந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு ப்ரோட்டீனில் கேஸ் இருக்கும். ஸோ அந்த கேஸ்க்காக நம்ம வந்து ஒன்று பூண்டு இல்லைன்னா பெருங்காயம் ரெண்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நான் அசைவ உணவாக இருந்தால் பூண்டு யூஸ் பண்ணிக்கலாம், சைவ உணவாக இருந்தால் பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தயிர் சாதத்துலேருந்து சாம்பார்லேருந்து நான் பெருங்காயம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெருங்காயம் தாளிச்சு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம எப்போதும் போல தாளிச்ச மாங்காயோட இன்னைக்கு லஞ்சு ஃபுல்ஃபில்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.